ஹாய் எவ்ரிவன், நான் பிரதீப். இன்னைக்கு சேனல்ல ரெனோ டஸ்டர் ரிவ்யூ தான் பார்க்க போறோம். ரெனோ டஸ்டர் இந்த ப்ராடக்டோட ஹிஸ்டரி பார்த்தோம்னா நமக்கு மார்க்கெட்ல ரெனோ சைட்ல இருந்து 2012 லான்ச் ஆன வெஹிக்கிள் இது. அதாவது இந்த மிட் சைஸ் மார்க்கெட் வந்து பூம் ஆகும் முன்னாடியே ரெனோ ரெனோ டஸ்டர் மூலமா இந்த காம்பாக்ட் கிராஸ் ஓவர் எஸ்யூவி இந்த செக்மெண்ட்ல அவங்க ஸ்டெப் எடுத்து வச்சிருந்தாங்க. அது ஒரு ரெவல்யூஷனரி மூவா இருந்துச்சு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 2022ல ரெனோ டஸ்டரோட சேல்ஸ் ஸ்டாப் பண்ணிட்டாங்க ரெனோ சைட்ல இருந்து. நெக்ஸ்ட் இப்போ 2026ல தேர்ட் ஜெனரேஷன் டஸ்டரோட ஒரு கம்பேக் கொடுத்திருக்காங்க. ஸோ இந்த வெஹிக்கிள் பார்த்தீங்கன்னா நமக்கு பேசிக்கா ரெனோ குளோபல் மாடுலர் பிளாட்ஃபார்ம்ல இருந்து பில்ட் பண்ணிருக்காங்க. CMF-B பிளாட்ஃபார்ம் வரப்போது இந்த வெஹிக்கிள் 58% அட்வான்ஸ் ஹை ஸ்ட்ரென்த் ஸ்டீல் யூஸ் பண்ண போறாங்க. இப்போ மார்க்கெட்ல இந்த வெஹிக்கிளுக்கு காம்படிஷன் பார்க்கும்போது நமக்கு ஹுண்டாய் கிரெட்டா, கியா செல்டாஸ், கிராண்ட் விட்டாரா, ஸ்கோடா குஷாக், VW டைகன், எலிவேட் இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ், அதாவது இந்த மிட் சைஸ் செக்மெண்ட் ஒரு காம்படிட்டிவ் செக்மெண்ட். ஸோ அதுக்கேற்ற மாதிரி ஃபீச்சர்ஸோட எக்யூப் ஆகி இந்த வெஹிக்கிளை கொண்டு வந்திருக்காங்களா அப்படின்றத வீடியோ செக்மெண்ட்ஸ்ல பார்க்கலாம். இப்போ இந்த வீடியோ எங்க ஷூட் பண்றோம் கேட்டீங்கன்னா இங்க அம்பத்தூர் குன் ரெனோ ஷோரூம் ஷூட் பண்றோம். இந்த ஷோரூமோட கான்டாக்ட் டீடைல்ஸ், லொகேஷன் எல்லாமே டீடைல்டா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்குறேன் உங்களுக்கு. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். வெஹிக்கிளோட வேரியன்ஸ் பார்க்கும்போது நமக்கு ஸ்டார்டிங் ஃப்ரம் அத்தன்டிக், எவல்யூஷன், டெக்னோ பிளஸ், ஐகானிக் லான்ச் எடிஷன் அப்படின்னு நமக்கு வேரியன்ஸ் கொடுத்திருக்காங்க. ரெனோ டஸ்டர்ல கலர் ஆப்ஷன்ஸ் பார்க்கும்போது நமக்கு 6 மோனோடோன் கலர்ஸ் அண்ட் 4 டியூல் கலர்ஸ் கொடுத்திருக்காங்க. ஸோ இந்த கலர் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபாரஸ்ட் கிரீன்கான கலர் இது. ஸோ இந்த கலர் நல்லா சேல் ஆகும்னு நினைக்கிறேன். அப்படியே ஃப்ரண்ட் பிரசன்ஸ் பார்க்கும்போது ஃப்ரண்ட்ல நமக்கு டஸ்டர்க்கான பேட்சிங் பிளாக் லெட்டர்ஸ்ல போட்டிருக்காங்க. இதுல நமக்கு ஒரு ஃப்ளோரசன்ட்கான பேட்டர்ன் கொடுத்திருக்காங்க. ஸோ இதனால டீடைலிங்காக கொடுத்திருக்காங்க. ரெனோக்கான பேட்சிங் வரல, டஸ்டர்க்கான பேட்சிங் பிளாக் லெட்டர்ஸ்ல போட்டிருக்காங்க. இது ஒரு யூனிக் மூவ் மாதிரி தெரியுது. அண்ட் ஃப்ரண்ட்ல நமக்கு கேமரா கொடுத்திருக்காங்க. ஸோ இங்க கிரில் பார்க்கும்போது நமக்கு பியானோ பிளாக்ல கொடுத்திருக்காங்க. இங்க ஸ்பேசிங்குமே இருக்கு. நெக்ஸ்ட் அப்படியே ஹெட்லாம்ப்ஸ் வரும்போது ஹெட்லாம்ப் நமக்கு ஃபுல் LED செட்டப்ல கொடுத்திருக்காங்க. மேல நமக்கு DRL வருது. இது பை ஃபங்க்ஷன். இது சப்போஸ் இண்டிகேட்டர் போட்டா இண்டிகேட்டரா ஃபங்க்ஷன் ஆயிடும். நெக்ஸ்ட் நமக்கு இங்க கீழே பியானோ பிளாக்ல ஏர் வென்ட்ஸ் கொடுத்திருக்காங்க. ஏரோடைனமிக்ஸா கொடுத்திருக்காங்க. இதனால ஹவுஸ் பண்ணிருக்காங்க. நெக்ஸ்ட் நமக்கு கீழே LED ஃபாக் லாம்ப்ஸ் வருது. நெக்ஸ்ட் அப்படியே இங்கே வரும்போது ரேடியேட்டர் ஸ்பேஸ் வருது. இங்க பம்பர் ஸ்கிட் பிளேட்ல நமக்கு ஒரு பிரஷ் அலுமினியம் டோன்ல ஃபினிஷ் பண்ணிருக்காங்க. நல்ல ஒரு ஹார்ட் பம்பர் மாதிரி கொடுத்திருக்காங்க. ஃப்ரண்ட்ல சேஃப்டி கன்சர்ன்ல சென்சார்ஸ் வருது. சைட் சென்சார்ஸ்மே வருது. ஃப்ரண்ட் சென்சார்ஸ்மே கொடுத்திருக்காங்க. போனட் கட்டிங்ஸ் பார்க்கும்போது நமக்கு இன்வெர்ட் கட்டிங்ஸ் கொடுத்திருக்காங்க. நல்ல ஒரு மசில்டு வெஹிக்கிள் மாதிரி கொண்டு வந்திருக்காங்க. நெக்ஸ்ட் அப்படியே இன்ஜின் பே பார்த்தலாம். இன்ஜின் பே பார்க்கும்போது இது ஒரு நல்ல மூவ். ஹைட்ராலிக் ஸ்டார்ட்டோட கொடுத்திருக்காங்க. மேல ஒரு ப்ராப்பர் இன்சுலேஷன் வருது. ரெனோ டஸ்டர்ல இன்ஜின் ஆப்ஷன்ஸ் பார்க்கும்போது நமக்கு டோட்டலி 3 இன்ஜின் ஆப்ஷன்ஸ் கொடுத்திருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் இன்ஜின் ஆப்ஷன் போகும்போது நமக்கு ஒரு 1 லிட்டருக்கான டர்போ பெட்ரோல் இன்ஜின், நம்ம கைகரில் பார்த்த இன்ஜின். ஸோ அந்த இன்ஜின் ப்ரொடியூஸ் பண்ற நம்பர்ஸ் பார்க்கும்போது நமக்கு ஒரு 98 bhp அண்ட் ஒரு 166 Nm சுதாக்கு ப்ரொடியூஸ் பண்ண போகுது. ஸோ அதோட பவர் ட்ரெயின் பார்க்கும்போது நமக்கு ஒரு 6 மேனுவல் டிரான்ஸ்மிஷன் ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க. ஸோ அது நமக்கு கைகரில இருந்து கண்டினியூ ஆகுது. நமக்கு இந்த வெஹிக்கிளுக்கு ஸ்பெசிஃபிக்கா ஒரு 1.3 லிட்டருக்கான டர்போ பெட்ரோல் இன்ஜின் கொடுத்திருக்காங்க. ஸோ இந்த இன்ஜின் பார்க்கும்போது ஒரு 4 சிலிண்டருக்கான யூனிட் இது. TCE 160 அப்படின்னு டேர்ம் பண்றாங்க. ஸோ இந்த இன்ஜின் ப்ரொடியூஸ் பண்ற நம்பர்ஸ் பார்க்கும்போது நமக்கு ஒரு 161 bhp அண்ட் ஒரு 280 Nm டார்க் ப்ரொடியூஸ் பண்ண போகுது. ஸோ 1.3 லிட்டர் டர்போ இதுதான் செம பவர்ஃபுல்லான இன்ஜின். அண்ட் இதோட பவர் ட்ரெயின் பார்க்கும்போது நமக்கு ஒரு 6 மேனுவல் டிரான்ஸ்மிஷன் அண்ட் 6 DCT ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க. DCTக்கு ஷிஃப்டர் கொடுத்திருக்காங்க. ஸோ அதை நம்ம உள்ள போய் செக் பண்ணலாம். ஸோ இந்த 2 இன்ஜின் ஆப்ஷனை தவிர்த்து நமக்கு ஒரு தேர்ட் இன்ஜின் ஆப்ஷன் இருக்கு. ரெனோ டஸ்டர் இப்போ ஹைபிரிட் ஆப்ஷன்ல கொண்டு வந்திருக்காங்க. 1.8 லிட்டருக்கான ஹைபிரிட் இன்ஜின் ஆப்ஷன் இப்போ டஸ்டர்ல இருக்கு நமக்கு. ஸோ அந்த இன்ஜின் உள்ள வெஹிக்கிள் நமக்கு தீபாவளி டைம்ல ரிவீல் பண்ண போறாங்க. அப்போ நம்ம அந்த வெஹிக்கிளோட ரிவ்யூ பார்க்கலாம். ஸோ இப்போ இங்க பார்க்கும்போது ஒரு 4 சிலிண்டர் யூனிட் வருது. கீழே ஃபுல்லா கவர் பண்ணிருக்காங்க. நல்ல ஒர்க்கிங் ஸ்பேஸ் இருக்கு. இங்க இந்த ஹைட்ராலிக் ஸ்டார்ட் ஒரு சரியான மூவ். நம்ம ஓப்பன் க்ளோஸ் ஈஸியா பண்ணிக்கலாம். போனட் க்ளோசிங் ஈஸி தான். ஸோ ஃப்ரண்ட் லேம்ப்ஸ் பொறுத்தவரை இந்த லேம்ப்ஸ் நமக்கு ஒரு ஆட்டோமேட்டிக் ஹெட் லேம்ப்ஸ் இது. அண்ட் மேல நமக்கு ரெயின் சென்சிங் வைப்பர்ஸ் கொடுத்திருக்காங்க. அதுக்கான சென்சார் மேல இருக்கு. அண்ட் வெஹிக்கிள் நமக்கு ADAS சேஃப்டி கொடுத்திருக்காங்க. 17 ஃபீச்சர்ஸ் வரப்போகுது நமக்கு. அண்ட் நமக்கான டேஷ் கேமரா ஃப்ரண்ட்ல பார்க்கலாம். அண்ட் இந்த ADAS சிஸ்டம் பொறுத்தவரை இது ஒரு கேமரா பேஸ் சிஸ்டம், ரேடார் பேஸ் சிஸ்டம் கிடையாது. இப்போ ஃப்ரண்ட் பிரசன்ஸ் டீடைலிங் பார்த்திருப்போம். அப்படியே போய் இப்போ சைட் பார்த்துடலாம். சைட் ப்ரொஃபைல் ஆஃப் ரெனோ டஸ்டர் டைமென்ஷன் பார்க்கும்போது லென்த் பாத்தீங்கன்னா 4.3 மீட்டர்ஸ் ஆஃப் லென்த் வருது. வித் பார்க்கும்போது 1.8 மீட்டர்ஸ், ஹைட் பார்க்கும்போது நமக்கு 1.7 மீட்டர்ஸ். கிரவுண்ட் கிளியரன்ஸ் நமக்கு ஒரு 212 mm கொடுத்திருக்காங்க. வீல் பேஸ் பாத்தீங்கன்னா 2.6 மீட்டர்ஸ் கொடுத்திருக்காங்க. ஸோ இது மிட் சைஸ் பிளேயர் இது. ஸோ அதனால நமக்கு இந்த டைமென்ஷன்ஸ் கொடுத்திருக்காங்க. உள்ள போய் நம்ம சீட்டிங்ஸ்லாம் பார்க்கலாம். அண்ட் இந்த வெஹிக்கிள் நமக்கு ஒரு நல்ல ஒரு அப்ரோச் ஆங்கிள், பிரேக் ஓவர் ஆங்கிள் அண்ட் டிபார்ச்சர் ஆங்கிளோட தான் பில்ட் பண்ணிருக்காங்க. நல்ல கிரவுண்ட் கிளியரன்ஸ் ரைஸ் அப் பண்ணிருக்காங்க. ஒரு ஆஃப் ரோடிங் எபிலிட்டி, ஒரு ரியல் SUV அப்படின்ற மோட்டிவ்ல கொண்டு வந்திருக்காங்க. நெக்ஸ்ட் அப்படி சைட் டீடைலிங் பார்க்கும்போது சைடில் நமக்கு கிளாடிங்ஸ் வருது. ஸோ கிளாடிங்ஸ் நமக்கு பாடி அரௌண்ட் ஃபுல்லாகவே போகுது. ஆனால் நம்ம ஃப்ரண்ட்ல பார்த்த அந்த ஃப்ளூரசன்ட் பேட்டர்ன் நம்ம டஸ்டர் பேட்சிங்ல பார்த்துருப்போம்ல, அந்த மாதிரி ஒரு ஃப்ளூரசன்ட் பேட்டர்ன் நமக்கு இங்கே தெரியுது. இதனால டீடைலிங்காக கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் நீங்கள் ஃப்ரண்ட்ல பார்க்கும்போது டஸ்டர் ஐகானிக்கான பேட்சிங் வருது.
இந்த நேம் பிளேட் மாதிரி கொடுத்துருக்காங்க. அண்ட் இங்கே நமக்கு ரெனோக்கான லோகோ வருது. இங்கே ஒரு பியானோ பிளாக் ஹவுசிங் பண்ணியிருக்காங்க. பியானோ பிளாக் ஓஆர்விஎம் கொடுத்துருக்காங்க. அண்ட் இங்கே பிளிங்கர் வருது. அண்ட் ரைட் விங்கில் ஒரு கேமரா வருது. அண்ட் இந்த ஓஆர்விஎம்ல நமக்கு இங்கே ஒரு பிளைண்ட் ஸ்பாட் டிடெக்ஷனுக்கான சிம்பிளுமே கொடுத்துருக்காங்க. அண்ட் அதோட சேர்த்து இங்கே நமக்கு ஒரு குட்டி டச் கொடுத்துருக்காங்க. நம்ம வந்து ஸ்கோடா காஸ்ல பார்த்துருப்போம். ஸோ இங்கே நமக்கு இண்டிகேட்டர் போட்ட உடனே ஸோ நமக்கு இங்கே பர்சனலி டினோட் பண்ணுறதுக்காக இங்கே ஒரு குட்டி டீடைலிங் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த டச்மே நல்லா இருக்கு. ஏ பில்லர் பார்த்தீங்கன்னா பியானோ பிளாக்ல வருது. பி பில்லர் ஒரு டேப் ஃபினிஷ் அண்ட் சி பில்லர் ஒரு டேப் ஃபினிஷ்ல கொடுத்துருக்காங்க. டோர் ஹேண்டில் பார்க்கும்போது நமக்கு பிளைனா ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. பட் நமக்கு இந்த வெஹிக்கிள் கீழே வந்து ப்ரீமியம் ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ கையில் கீ இருந்தால் போதும் நமக்கு வந்து டோர் ஓப்பன் ஆயிரும். அப்ரோச் லாக் அண்ட் அன்லாக் ஆன ஃபீச்சர் வந்து இந்த கீழே எனேபிள் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் நமக்கு ரியர் டோர் ஹேண்டில் பார்க்கும்போது நமக்கு இந்த சி பில்லர்ல மவுண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது கொஞ்சம் ஹைடா இருக்கு. இப்போ இந்த ஜென்ரேஷன் டஸ்டர்ல நமக்கு பேன் ரூஃப் கொண்டு வந்துட்டாங்க. இந்த மார்க்கெட் ஸ்டாண்டர்ட்ஸை மீட் பண்றதுக்காக இங்கே ஒரு பர்பஸ்ஃபுல் ரூஃப் ரெயில் வருது. டஸ்டர் பேட்ஜிங்கோட கொடுத்துருக்காங்க. பட் நம்ம இந்த ரூஃப்ல வந்து லக்கேஜஸ் வந்து டைப் பண்ண முடியாது. பேன் ரூஃப் வர்றதால பின்னாடி ஒரு ஷார்ட் ஃபேன் ஆண்டனா கொடுத்துருக்காங்க. வெஹிக்கிளோட ரைட் சைடில் ஃபியூவல் கேப் வருது. 50 liters ஆஃப் டேங்க் கெப்பாசிட்டி கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் அப்படியே டயர்ஸ் பார்க்கும்போது டஸ்டரில் நமக்கு காமனாக R17 அண்ட் R18க்கான வீல்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு இப்போ டாப் எண்டில் R18க்கான டைமண்ட் கட் அலாய் வீல் கொடுத்துருக்காங்க. இது பிளாக் அவுட் பண்ணியிருக்காங்க இந்த லான்ச் எடிஷன் அப்படிங்கிறதால. ஸோ இதோட செக்ஷன் பார்க்கும்போது 225/55 R18க்கான அலாய் வீல். இது வெஹிக்கிளோட சைட் ப்ரெசன்ஸ் பார்க்கும்போது நல்ல ஒரு ரக்கட் வெஹிக்கிள் மாதிரி தெரியுது. நீங்கள் உங்கள் தாட்ஸை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அப்படியே போய் இப்போ ரியர் ப்ரொஃபைல் பார்க்கலாம். ரியர் ப்ரொஃபைல் டீடைலிங் பார்க்கும்போது நமக்கு ரியரில் ரெனோக்கான லோகோ கொடுத்துருக்காங்க. இது வந்து நியூ 2D லோகோ. நமக்கு இப்போ இந்த ட்ரைபரில் கொண்டு வந்திருந்தாங்க ஃபர்ஸ்ட். ஸோ அதை கண்டினியூ பண்ணுறாங்க அப்படியே. அண்ட் இங்கே வந்து டஸ்டருக்கான பேட்சிங் பிளாக் டஸ்ல வருது. அண்ட் இங்கேயுமே நமக்கு இந்த ஃப்ளூரசன் பேட்டர்ன் கொடுத்துருக்காங்க. இந்த டீடைலிங் நல்லா இருக்குது. டெயில் லேம்ப் செட்டப் பார்க்கும்போது நமக்கு ஃபுல் LED செட்டப்ல கொடுத்துருக்காங்க. கனெக்டட் செட்டப்ல வருது. அண்ட் நமக்கு இந்த மெயின் லேம்ப் பார்த்தீங்கன்னா LEDல கொடுத்துருக்காங்க. அண்ட் டர்ன் சிக்னல் எல்இடியில் வருது. அதுக்கு கீழே ரிவர்ஸ் லைட் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு நடுவில் பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு க்ரோம் செட்டப் மாதிரி கொடுத்துருக்காங்க. இந்த டீடைலிங்குமே நல்லா இருக்கு. நெக்ஸ்ட் அப்படியே இங்கே வந்து நமக்கு டர்போ 160 இன்ஜின்கான பேட்சிங் வருது. ஸோ ரியர் ப்ரெசன்ஸ் பார்த்தீங்கன்னா நல்லா ரக்கடாக வந்து பில்ட் பண்ணியிருக்காங்க. கீழே வந்து நமக்கு ஸ்கிட் பிளேட்ஸ் வருது. ஒரு பிரஷ் எல்பியன் டோனில் கொடுத்துருக்காங்க. ரியர் சென்சார்ஸ் கொடுத்துருக்காங்க சேஃப்டி கன்சர்னில். அண்ட் ரியர் கேமரா நமக்கு இங்கே மவுண்ட் பண்ணியிருக்காங்க. ரியர் விண்டோ பார்க்கும்போது டிஃபாகர் லைன் வைப்பர் வாஷர் வருது. ஹை மவுண்டட் ஸ்டாப் லாம்ப் கொடுத்துருக்காங்க. அண்ட் ரியர் ஸ்பாய்லர் பார்க்கும்போது ரூஃபோட இன்டெகிரேட் ஆகி நமக்கு கொஞ்சம் தூரம் வெளியே கொடுத்துருக்காங்க. ஸோ இது நல்லா ஹவுஸ் பண்ணியிருக்காங்க. இது பார்க்க நல்லா இருக்கு. அப்படியே பூட் பார்த்தலாம். ஸோ பூட் பார்க்கவும் நமக்கு ஸோ இந்த அப்டேட்டில் பவர் டெயில்கேட் கொடுத்துருக்காங்க. இது ஒரு நல்ல மூவ். பூட் ஸ்பேஸ் பார்க்கும்போது நமக்கு ஒரு 518 liters ஆஃப் பூட் ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க இந்த பார்சல் செல்ஃப்க்கு கீழே வரைக்கும். நெக்ஸ்ட் டாப் டு பாட்டம் நம்ம வந்து கால்குலேட் பண்ணும்போது 700 liters ஆஃப் பூட் ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க ரெனோ டஸ்டர்ல. அண்ட் மேலே ஒரு பார்சல் செல்ஃப் வருது. ஹூக்கோட கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு ட்வின் கம்பார்ட்மெண்ட் மாதிரி இருக்கு. இந்த ட்ரேவுமே நம்ம இதை ஃபோல்ட் அவுட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ரியர் பூட்ல ஹூக் கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த டூல் கிட்ஸ் எல்லாமே வந்து நீட்டாக உள்ள ஹவுஸ் பண்ணியிருக்காங்க. எல்லோ லைட் வருது. ஹூக்ஸ் வருது. அண்ட் இங்கே லோடிங் கிளிப் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஹைட்டாக இருக்கு. ஸோ லோடிங் கிளிப்ல இருந்து கொஞ்சம் ஒரு டெப்த் இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் கீழே பார்க்கும்போது நமக்கு ஸ்பேர் நமக்கு கொடுக்கல இந்த அப்டேட்ல. கீழே வந்து டயர் இன்ஃப்ளேட்டர் கிட் மட்டும் கொடுத்துருக்காங்க. அண்ட் டூல்ஸ் வருது நமக்கு. ரியர் சீட் பார்க்கும்போது நமக்கு 60/40 ஸ்பிளிட்ல கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் பூட் க்ளோசிங்க்கு நமக்கு இங்கே ஒரு ஸோ இதில் பிஞ்ச் ஃபங்க்ஷன் இருக்கான்னு பார்த்துடலாம். ஸோ பிஞ்ச் ஃபங்க்ஷன் இருக்குது. பூட் க்ளோஸ் பண்ணும்போது நம்ம இன்டரப்ட் பண்ணிட்டோம்னா ஸோ அது ஸ்டாப் பண்ணிடுது. இது ஒரு நல்ல மூவ். நெக்ஸ்ட் இது மேலே போகுது. இது ஒரு ப்ராப்பர் பேஸ்ல தான் க்ளோஸ் ஆகுது. அப்படியே போய்ப்போம் இன்டீரியர் பார்த்துடலாம். அப்படியே இன்டீரியர் பார்த்துடலாம். ஸோ இன்டீரியர் ஃபர்ஸ்ட் டோர் பேட்ல பார்க்கும்போது எனக்கு ஒரு கிரீன் பேட்டர்னில் கொடுத்துருக்காங்க. சாஃப்ட் டச் வருது. ஸோ மேலேயுமே ஒரு சாஃப்ட் டச் கொடுத்துருக்காங்க. இங்கே ஸ்டிச்சிங்ஸ் வந்து நமக்கு இந்த ஃப்ளூரசன் பேட்டர்னில் கொடுத்துருக்காங்க. இங்கே ஒரு கார்பன் ஃபைபர் எலிமெண்ட் மாதிரி கொடுத்துருக்காங்க. இங்கே ஒரு ஹார்ட் டச்சஸுமே இருக்கு. டோர் ஹேண்டில் கொடுத்துருக்காங்க. ஓஆர்எம் கண்ட்ரோல்ஸ் வருது. ஓஆர்எம் ஃபோல்டு ஓப்பன் அண்ட் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் எல்லாமே நம்ம இங்கே பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பவர் விண்டோ கண்ட்ரோல்ஸ் கொடுத்துருக்காங்க. எல்லா விண்டோஸுமே நமக்கு ஒன் டச் அப் அண்ட் டவுனில் கொடுத்துருக்காங்க. ஆட்டோன்னு மென்ஷனாக இருக்குது பார்க்கலாம் நம்ம. நெக்ஸ்ட் விண்டோ லாக் கண்ட்ரோல். ஸோ இங்கே நமக்கு ஒரு பிரஷ் டோன் ஸ்பீக்கர் போர்ஷன் வாட்டர் பாட்டில் ஸ்டோரேஜ் வருது. நெக்ஸ்ட் அப்படியே சீட்ஸ்க்கு வரும்போது சீட்ஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு நல்ல ஸ்போர்ட்டி சீட் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே ஹெட் ரெஸ்ட் பாருங்களேன் நமக்கு நல்லா ஒரு ஃப்ரண்ட்டில் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ நீங்கள் போல்ஸ்டர் சப்போர்ட்ஸுமே நல்லா இருக்குது. ஸோ இங்கேயுமே நமக்கு இந்த ஃப்ளூரசன் லைனிங் கொடுத்துருக்காங்க. நல்லா ஸ்போர்ட்டி சீட்ஸ் மாதிரி இருக்குது. அண்ட் இந்த சீட்ஸ் பார்த்தீங்கன்னா 6-way பவர் அட்ஜஸ்ட்மெண்ட் சீட் வென்டிலேஷன் ஃபங்க்ஷனோட கொடுத்துருக்காங்க.
வித் லம்பார் சப்போர்ட்டோட வருது இந்த சீட். கோ டிரைவர் சீட்டுமே நமக்கு 6-வே அட்ஜஸ்ட்மெண்ட் சீட் வித் லம்பார் சப்போர்ட்டோட கொடுத்துருக்காங்க. லம்பார் சப்போர்ட் நமக்கு மேனுவலில் வரப்போகுது 2 சீட்ஸ்லையுமே. ஃப்ரண்ட் ரோ சீட்ஸ் வென்டிலேஷனில் காமனாக கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் அப்படியே ரைட்டில் கண்ட்ரோல்ஸ் பார்க்கும்போது ஐடில் ஸ்டாப் பட்டன், ஹெட்லாம்ப் லெவலர் அண்ட் இந்த கண்ட்ரோல் பார்த்தீங்கன்னா நமக்கு ஆடா சிஸ்டம் இருக்குது இந்த வெஹிக்கிளில். ஸோ ஆடா சிஸ்டமை ஃபுல்லி ஷட் டவுன் பண்ணோம், ஃபுல்லி ஆன் பண்ணோம் ஆர் செலக்டிவாக யூஸ் பண்ணோம் அப்படின்னா நம்ம வந்து இந்த கண்ட்ரோல் யூஸ் பண்ணலாம். இந்த பட்டன் வந்து டெடிகேட்டடாக கொடுத்தது ஒரு நல்ல மூவாக தெரியுது. நெக்ஸ்ட் அப்படியே கீழே வரும்போது ட்ரங்க் ஓப்பனிங் பட்டன், ஆட்டோ ஹோல்ட் பட்டன் அண்ட் எலக்ட்ரானிக் பார்க்கிங் பிரேக்கான கண்ட்ரோல் கொடுத்துருக்காங்க. ஸோ எல்லாமே டெடிகேட்டட் பட்டன்ஸாக ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க, நல்லா இருக்கு. இப்போ இன்டீரியர் வந்துட்டேன். ஃபர்ஸ்ட் ஸ்டீரிங் பார்க்கவும் எனக்கு ஒரு ஸ்போர்ட்டி ஸ்டீரிங் மாதிரி கொடுத்துருக்காங்க. தம் கிரிப்ஸோட வருது. டாப் அண்ட் பாட்டமில் கட்ஸோட கொடுத்துருக்காங்க. 3 ஸ்போக் ஸ்டீரிங் இது. சென்டரில் நமக்கு ரெனோக்கான 2D லோகோ வருது. லெஃப்ட்டில் கண்ட்ரோல்ஸ் பார்க்கும்போது க்ரூஸ் கண்ட்ரோல், அடாப்டிவ் க்ரூஸ் கண்ட்ரோலுக்கான கண்ட்ரோல் வருது. ரைட்டில் நமக்கு இந்த MID கண்ட்ரோல், கால் பெக் டிக்ளைன் ஃபங்க்ஷன் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வெஹிக்கிள் DCT அப்படிங்கிறதால நமக்கு பேடல் ஷிஃப்டர்ஸ் வருது. -+ன்னு ஆல்டர் பண்ணி ஓட்டிக்கலாம் நம்ம. லெஃப்ட்டில் நமக்கு ரெயின் சென்சிங் வேப்பருக்கான கண்ட்ரோல், ரைட்டில் ஆட்டோமேட்டிக் ஹெட்லாம்ப்கான கண்ட்ரோல் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் கீழே ஒரு ஸ்டாக் இருக்குது பாருங்களேன். ஸோ இது வந்து நமக்கு வால்யூம் ராக்கர் மாதிரி இன்ஃபோடைன்மெண்ட்டில் இந்த மீடியா கண்ட்ரோல்ஸ் பண்ணிக்கலாம். டெடிகேட்டட் ஸ்டாக் கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த ஸ்டீரிங் பார்க்கும்போது நமக்கு ஒரு டில்ட் அண்ட் டெலஸ்கோபிக் ஃபங்க்ஷனோட கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு ஒரு காமன் விஷயம், ஸோ இந்த MID அண்ட் இன்ஃபோடைன்மெண்ட் எல்லாமே வந்து டிரைவரை ஃபேஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. டிரைவர் சென்ட்ரிக் ஸ்க்ரீன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு MID பார்க்கும்போது 10.25 இன்ச்க்கான MID இது. இதில் நமக்கு நார்மலாக பார்க்குற விஷுவல்ஸ் வருது. ஸோ இதில் லெஃப்ட்டில் நமக்கு ஸ்பீடோ, நெக்ஸ்ட் டேக்கோ வருது. நெக்ஸ்ட் டேப் பண்ண மேப்ஸ் வருது. ஸோ மேப்ஸ் வந்து இதில் இன்டெகிரேட் பண்ணது ஒரு நல்ல மூவாக தெரியுது. லெஃப்ட்டில் நீங்கள் வெஹிக்கிளோட மோட், டிஸ்டன்ஸ் டு எம்டி, டெம்பரேச்சர் கேஜ் ரைட்டில் பார்க்கலாம். அண்ட் மற்ற அலர்ட்ஸ் எல்லாமே டிஜிட்டலாக டவுன்லோட் பண்ணியிருக்காங்க. இது பார்க்க நல்லாயிருக்கு. அண்ட் இந்த விஷுவல்ஸுமே நல்லாயிருக்கு. ஸோ இப்போ வந்து ADAS கண்ட்ரோல்க்கான ஸ்க்ரீன் வருது. ஸோ இது பார்த்தீங்கன்னா பியானோ பிளாக்ல ஹவுஸ் பண்ணியிருக்காங்க. பட் வந்து இது கொஞ்சம் டக்கின் பண்ணியிருக்கலாம். அது எனக்கு ஒரு தாட்டாக இருக்குது. நெக்ஸ்ட்டு நம்ம இந்த ஸ்க்ரீனுக்கு வரும்போது 10.1 இன்ச்க்கான டச் ஸ்க்ரீன் இன்ஃபர்டெயின்மென்ட் சிஸ்டம் இது. இதில் நமக்கு ஒயர்லெஸ் ஆண்ட்ராய்டு, ஆப்பிள் கார்ப்ளேக்கான சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் டிவைஸ் மேனேஜர் வருது, ப்ளே ஸ்டோர் வருது. ஸோ இந்த ஸ்க்ரீன் பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு கூகுள் பில்ட்-இன் ஸ்க்ரீன் இது. கூகுள் சர்வீசஸ் எல்லாமே யூஸ் பண்ணிக்கலாம். இந்த டச் ரெஸ்பான்ஸ் நல்லாயிருக்கு. நெக்ஸ்ட் மேலே பார்க்கும்போது ட்ராக்ஷன் கண்ட்ரோல், ஹில் டிசைன் கண்ட்ரோலுக்கான கண்ட்ரோல்ஸ் வருது. ஸோ இது வந்து நம்ம மேலே ஈஸி ஆக்சஸில் வச்சுருக்காங்க. ஸோ ஹில் டிசைன் கண்ட்ரோல்னு பார்க்கும்போது நமக்கு இந்த DCT வெஹிக்கிளில் மட்டும்தான் வரும். நெக்ஸ்ட் நம்ம ஹோம் போகும்போது மேப் வருது. நெக்ஸ்ட் இந்த மீடியா கண்ட்ரோல்ஸ், ஃபோன் கண்ட்ரோல் அந்த ஆப்ஸ் வருது. நெக்ஸ்ட் இந்த வெஹிக்கிள் பட்டனுக்குள்ளே போகிறேன். ஸோ வெஹிக்கிள் பட்டனில் போகும்போது ஸோ இங்கே நமக்கு ஃபஸ்ட்டு 360 கேமரா இருக்குது வெஹிக்கிளில். ஸோ அதுக்கான வியூ, ஃப்ரண்ட்டு, பேக்கு, ஃபுல் 360 வியூ. இந்த பிக்சல்ஸ் வந்து டீசெண்டாக இருக்குது. நெக்ஸ்ட் ஏர் குவாலிட்டி, PM 2.5க்கான ஏர் ஃபில்டர் கொடுத்துருக்காங்க வெஹிக்கிளில். நெக்ஸ்ட் மை டிரைவிங்குள்ளே போகிறேன். ஸோ மை டிரைவிங்குள்ளே போகும்போது இந்த டிரைவ் ஸ்டாட்ஸ் வருது. ஸோ இது வந்து ஈகோ ஸ்கோர், நம்ம வெஹிக்கிளை எவ்வளோ எக்கனாமிக்கலாக ஓட்டுறோம் அப்படிங்கிறத காட்ட போகுது. நெக்ஸ்ட்டு டிரைவிங் அசிஸ்டன்ஸ்குள்ளே போகிறேன். ஸோ இதில் பார்த்திங்கன்னா நமக்கு சேஃப்டி வருது. ஸோ சேஃப்டியில் ஆக்டிவ் பிரேக்கிங், ட்ராக்ஷன் கண்ட்ரோல், சேஃப்டி பர்சனாக நம்ம செட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ADAS சிஸ்டம்ஸ் எல்லாமே நமக்கு நம்ம ஒரு கஸ்டம் பர்சன் மாதிரி செட் பண்ணிக்கலாம். லேன் டிபார்ச்சர் வார்னிங், டேஷ் லைன் இன்டர்வென்ஷன், பிளைண்ட் ஸ்பாட் மானிட்டரிங், டிரைவர் மானிட்டரிங் அலர்ட், இந்த மாதிரி அலர்ட்ஸ் இருக்குது. நெக்ஸ்ட் கம்ஃபர்ட்டில் போகும்போது ஸோ இந்த அடாப்டிவ் க்ரூஸ் கண்ட்ரோலோட டிஸ்டன்ஸை வந்து செட் பண்ணலாம். நெக்ஸ்ட் பார்க்கிங்க்கு வரும்போது எல்லாமே இந்த டச் ரெஸ்பான்ஸ் சூப்பராக இருக்குது. நெக்ஸ்ட் வெஹிக்கிளில் நமக்கு டிரைவ் மோட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ ஈகோ மோட், கம்ஃபர்ட் மோட் அண்ட் மல்டி சென்ஸ் பர்சோனா அப்படின்னு நமக்கு 3 மோட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ நம்ம மோட்ஸ் மாற்றும் போது பாருங்கள், நான் ஒன்று ஒன்றா மாற்றுறேன். ஸோ மாற்றும் போது ஈகோக்கு இந்த கலர் வருது. ஸோ நெக்ஸ்ட்டு இந்த கம்ஃபர்ட்க்கு போடும்போது நமக்கு ஒரு ரெட் இன்வர்ஷன் வருது. நெக்ஸ்ட் பர்சனான்னு போட்டோன்னே பர்சனாவுக்கு வேறு ஒரு கலர் வருது. இந்த கலர் இன்வர்ஷன் நீட்டாக கொடுத்துருக்காங்க. ஸோ மேலே வந்து நமக்கு இங்கே ஒரு வால்யூம் ராக்கர்ஸ் இல்லை, பட் இங்கே பட்டன்ஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்க்ரீன் ஆஃப் பண்ணுற பட்டன் அண்ட் இங்கே வால்யூம் கண்ட்ரோல் பட்டன்ஸ். இது இந்த ஸ்க்ரீனோட டச் ரெஸ்பான்ஸ் எனக்கு பிடிச்சிருக்கு. நெக்ஸ்ட் இங்கே வந்து டைனமிக் சாசிக்கான கண்ட்ரோல் இது.
நெக்ஸ்ட் அப்படியே டேஷ்க்கு வரும்போது டேஷில் மேலே வந்து ஹார்ட் பிளாஸ்டிக்கில் ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் எனக்கு இங்கே கார்பன் ஃபைபர் எலிமெண்ட் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த டச் நல்லா இருக்குது. நெக்ஸ்ட் கீழே நமக்கு இந்த ஸ்டிச்சிங்ஸ் வருது. அங்கே டஸ்டர்னு எழுதியிருக்காங்க. நெக்ஸ்ட் அப்படியே கீழே வரும்போது கிளைமேட் கண்ட்ரோல் பண்ண சிஸ்டம் இது. ஸோ ஆட்டோமேட்டிக் கிளைமேட் கண்ட்ரோல் சிஸ்டம் கொடுத்துருக்காங்க. இதுக்கான அட்ஜஸ்ட்மெண்ட் நாப்ஸு, ஏசி மேக்ஸ் கண்ட்ரோல்ஸ் வருது. ஸோ வெஹிக்கிளில் நெக்ஸ்ட் இங்கே சென்ட்ரல் லாக்கிங் கண்ட்ரோல் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்படி கீழே வரும்போது 12 volt சாக்கெட், 2 Type-C போர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. இங்கே நமக்கு ஒயர்லெஸ் சார்ஜிங் பேட் வருது. இன்ஜின் சார்ஜ் ஆஃப் பட்டன் நமக்கு உள்ளே கொடுத்துருக்காங்க. ஒரு குரோம் ஓட்டிங்கோட கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் அப்படியே லீவருக்கு வரும்போது டிசிடிக்கான ஷிஃப்டர் கொடுத்துருக்காங்க. பார்க், ரிவர்ஸ், நியூட்ரல், டிரைவ் நமக்கு மோட்ஸ் இருக்குது. ப்ரீமியமாக ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் நமக்கு வெஹிக்கிளோட கீ பார்க்கும்போது சிம்பிள் கீ தான், 2D லோகோட கொடுத்துருக்காங்க. அண்ட் இங்கே நமக்கு அன்லாக், லாக், வெஹிக்கிள் அலர்ட் ஃபங்க்ஷன் அண்ட் ட்ரங்க் ஓப்பனிங் ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க. இங்கே வரும்போது இங்கே ஸ்டோரேஜ் வருது, இது மூடி வச்சுக்கலாம். இங்கே வந்து ட்வின் கப் ஹோல்டர்ஸ் வருது. இங்கே நமக்கு ஆம்ரெஸ்ட் வித் டீசன்ட் ஸ்டோரேஜோட கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கேயுமே இந்த டச் கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்டிச்சஸ் வந்து நமக்கு இந்த ஃப்ளோரசனில் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் க்ளோ பாக்ஸ் பார்க்கும்போது லைட்டோட கொடுத்துருக்காங்க. மேலே வரும்போது ஆட்டோ டிமிங் ஐஆர்எம் வருது. மேலே நமக்கு கேபினில் ரீடிங் லைட்ஸ் வருது. இந்த டச்சில் கொடுத்துருக்காங்க, இது நல்லாயிருக்கு. இங்கே வந்து நமக்கு பேன் ட்ரிஃப்ட்கான கண்ட்ரோல்ஸ் வருது. பேன் ட்ரிஃப்ட் ஒன் டச் பண்ணோன்னே நல்ல ஒரு ஓப்பனிங் இருக்குது. ஏர் கர்டனோட கொடுத்துருக்காங்க. ஸோ மேலே நமக்கு வைசர் லைட் வித் மிரரோட கொடுத்துருக்காங்க. அண்ட் இங்கே நமக்கு வேனிட்டி மிரர் லைட் வருது. ஸோ ஃப்ரண்ட் ரோ பார்க்கும்போது நமக்கு நல்ல ஒரு டிரைவர் சென்ட்ரிக்காக நிறைய ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. நல்ல இம்ப்ரெசிவாக இருக்குது இன்டீரியர். அப்படியே போய் ரியர் ரோ சீட்டிங் பார்த்தலாம். இப்போ செகண்ட் ரோ கிட்ட வந்துட்டேன். செகண்ட் ரோ ஃபஸ்ட்டு நமக்கு டோர் பார்த்தீங்கன்னா நம்ம க்ளோசர் டு ஒரு 90 டிகிரி சீட் ஓப்பன் ஆகுது. நல்ல ஒரு வைட் ஓப்பனிங் இருக்குது. வச்சு உள்ளே வந்துட்டேன். ஸோ உள்ளே வந்தோடனே பாருங்கள், இந்த டோரோட தட் குவாலிட்டி சூப்பராக இருக்குது. ஸோ உள்ளே வந்தோடனே நமக்கு பேசிக்ஸ் லெக் ரூம் பார்த்தீங்கன்னா எனஃபாக இருக்குது. சீட் வந்து ஒரு நார்மல் பொசிஷனில் வச்சுருக்கேன். நீ ரூம் எனஃபாக இருக்குது. ஹெட் ரூம் எனஃபாக இருக்குது. டை சப்போர்ட் ஓகே ஃபேக்டரில் இருக்குது. ஸோ இதில் நான் என்ன நோட்டீஸ் பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா, வெஹிக்கிளோட கிரவுண்ட் கிளியரன்ஸ் நமக்கு ஒரு 212 கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு ரக்கட் ஸ்டாண்ட்ஸ், நல்ல ஒரு ஆஃப் ரோடிங் எபிலிட்டி. ஸோ வெஹிக்கிள் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் வீல் டிரைவ் மோடில் தான் வருது. பட் இருந்தாலும் கொஞ்சம் இந்த ஆஃப் ரோடிங் எபிலிட்டியை மைண்டில் வச்சு வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க வெஹிக்கிளை. ஸோ அதனால நமக்கு இங்கே டை சப்போர்ட் மட்டும் கொஞ்சம் வந்து கம்மியாக இருக்குது. ஸோ இந்த வெஹிக்கிளில் ஃப்ரண்ட்லேயே நான் ஏறி உட்காரும் போதே நோட்டீஸ் பண்ணேன். ஸோ கொஞ்சம் வந்து ஏறி உள்ளே உட்கார மாதிரி இருக்குது. அண்ட் நமக்கு இந்த ஃப்ரண்ட் ரோலையும் டை சப்போர்ட் வந்து ஒரு ஓகே ஃபேக்டர் தான் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு இங்கே சென்டரில் ஒரு ஹம்ப் கொடுத்துருக்காங்க. ஸோ ஹம்ப் பெருசாகவே இருக்குது. ஸோ இந்த ரோவில் 2 ப்ராப்பர் அடல்ட்ஸ் உட்காரலாம். சென்டரில் ஒரு சைல்டு உட்கார வச்சு கூட்டு போகலாம். அண்ட் இந்த சீட்டில் நமக்கு 3 அட்ஜஸ்டபிள் அட்ரஸ் கொடுத்துருக்காங்க. ஆம்ரஸ் வருது, ட்வின் கப் ஹோல்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. இங்கே ஒரு ஃபோன் ஹோல்டர் வருது. அண்ட் ஐசோஃபிக்ஸ் சைல்ட் சீட் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த சீட் வந்து நீங்கள் ரிக்ளைன் பண்ண முடியாது. பட் அது ஃபுல் ஃபோல்ட் அவுட் பண்ணலாம். இந்த 60-40 ஸ்பிளிட்ஸை ஃபோல்ட் அவுட் பண்ணி எக்ஸ்ட்ரா பூத் ஸ்பேஸ் மாதிரி எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் சென்டர் கன்சோலில் பென்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கான ஓப்பன் க்ளோஸ் பட்டன் வருது. 2 USB-Cக்கான போர்ட்ஸ் வருது. ஸோ நெக்ஸ்ட் உங்கள் ரெஃபரன்ஸ்க்கு சென்டரில் உட்காந்து காட்டுறேன். ஸோ சென்டரில் உட்காரும் போது சென்டரில் அடல்ட் உட்காரலாம். பட் 3 வெல் பில்ட் அடல்ட்ஸ் வந்து உட்காரது கொஞ்சம் கஷ்டம்தான். இங்கே உங்களுக்கு ஸோ சென்டர் பர்சனுக்கு ஹெட்ரெஸ்ட் இருக்குது, அட்ஜஸ்டபிள் ஹெட்ரெஸ்ட். ஹெட்ரூம் ப்ராப்ளம் இல்லை. டை சப்போர்ட் ஓகே ஃபேக்டர் தான். நீ ரூம் வந்து நமக்கு சீட்ஸ் கொஞ்சம் பின்னாடி தந்தாங்கன்னா அடல்ட்ஸ் உட்காரது கஷ்டம்தான். ஸோ பெஸ்ட் சூட்டபிள் ஃபார் 2 ப்ராப்பர் அடல்ட்ஸ் அண்ட் ஒரு சைல்டு அப்படின்னு நம்ம சொல்லலாம். நெக்ஸ்ட் டோர் பேடில் பார்க்கும்போது அதே க்ரீன் டோன் வருது. இந்த க்ரீன் டோன் வந்து பார்க்க நல்லா இருக்குது. இங்கேயுமே சாஃப்ட் டச் கொடுத்துருக்காங்க. பவர் விண்டோ கண்ட்ரோல் வருது. டோர் ஹேண்டில் பிரஷ் டோனில் கொடுத்துருக்காங்க. வாட்டர் பாட்டில் ஸ்டோரேஜ் கொடுத்துருக்காங்க. ஸ்பீக்கர் வருது. நெக்ஸ்ட்டு கேபினில் நமக்கு லைட் கொடுத்துருக்காங்க, ரீடிங் லைட் வருது. ஸோ ஃப்ரண்ட்டில் பார்த்த மாதிரி இதுவுமே டச் சென்சிட்டிவ் லைட்ஸ் தான். நெக்ஸ்ட் கிராப் ரேல் கொடுத்துருக்காங்க. கோட்டோக் வருது. செகண்ட் ரோல் இந்த சீட்ஸ் வந்து கம்ஃபர்டபுளாக இருக்குது. பட் இந்த டை சப்போர்ட் மட்டும் இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணியிருக்கலாம். இப்போ நம்ம வீடியோ ரெண்டு வந்துட்டோம். ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா 2026 ரெனோ டஸ்டரோட வாக் அரவுண்ட் பார்த்துருப்போம். இந்த வீடியோட செக்மெண்ட்ஸில் போய்ட்டு செக் பண்ணி பாருங்கள் இந்த வெஹிக்கிளோட டோட்டல் ஃபீச்சர்ஸை. இந்த வெஹிக்கிளோட சேஃப்டின்னு பார்க்கும்போது ஸ்டாண்டர்டாக 6 ஏர் பேக்ஸ், ABS, DBD, ESC, ட்ராக்ஷன் கண்ட்ரோல் சிஸ்டம், ESP, ஹில் ஸ்டார்ட் அசஸ் கொடுத்துருக்காங்க. ஹில் டிசைன் கண்ட்ரோல் நமக்கு DCT வேரியண்ட்டில் மட்டும் கொடுத்துருக்காங்க.
இதோட சேர்த்து நமக்கு சீட் பெல்ட்ஸ், ஐசோஃபிக்ஸ் சீட் மவுண்ட்ஸ், டயர் ப்ரெஷர் மானிட்டரிங் சிஸ்டம் வருது. அண்ட் வெஹிக்கிள் நமக்கு 360 கேமரா கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட் அண்ட் ரியர் சென்சார்ஸ் வருது. அண்ட் இந்த பேசிக் சேஃப்டியோட சேர்த்து ADAS சேஃப்டியில் நமக்கு 17 ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ ADAS ஃபீச்சர்ஸ் எப்படி பிரிச்சிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு டிரைவிங் அசிஸ்டன்ஸ், பார்க்கிங் அசிஸ்டன்ஸ், செக்யூரிட்டி அசிஸ்டன்ஸ் அப்படின்னு நமக்கு கலெக்டிவாக 17 ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இது எல்லாமே நமக்கு கேமரா பேஸ் சிஸ்டம்ல வந்து ஃபங்க்ஷன் ஆக போகுது. ஸோ வெஹிக்கிள் வாக் அரவுண்ட் பண்ணும்போதே தெரிஞ்சுது. ஸோ நல்ல ஒரு வெயிட்டோட தான் பில்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் ரெனோ வந்து 5 ஸ்டார் பாரத் அண்ட் கேப்க்கு எய்ம் பண்ணி தான் இந்த டெஸ்டர் வந்து கொண்டு வந்திருக்காங்க. அண்ட் இதோட சேர்த்து ரெனோ வந்து 7 இயர் ஃபார்எவர் ரெனோ ப்ரோக்ராம் அப்படின்னு ஒரு ப்ரோக்ராமோட இந்த டஸ்டர் கொண்டு வந்திருக்காங்க. வெஹிக்கிளோட ஃபீச்சர்ஸ் எல்லாமே செக் பண்ணி பாருங்க. என்ன பொறுத்தவரை ரெனோ டஸ்டர் நல்ல ஒரு பேக்கேஜாக தெரியுது, நல்ல ஒரு கம்பேக்காக தெரியுது. இதோட டிரைவிங் எபிலிட்டியை நம்ம வேற ஒரு வீடியோவில் செக் பண்ணலாம். நெக்ஸ்ட் நம்ம வேற ஒரு கார் ரிவ்யூல பார்க்கலாம். Until then, see you. Bye.